வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுது. கரண்ட் கட்டு நல்லா பவுலிங் போட்டான், புவனேஸ்வர் குமார் வந்து அப்பப்போ காப்பாத்தி கொடுத்தான், போட்டு திடீர்னு நல்லா போட்டான், சுரேஷ் சர்மா நல்லா போட்டான். அந்த மொமெண்டத்தை குறிதோண்டி பொழைக்கிறதுக்குனே பாகிஸ்தானுக்கான வந்தானுங்க. இப்ப ஆர்சிபிக்கு பார்த்தேன் அப்படின்னா நான் சொல்றேன், எனக்கு வந்து நான் இதை பார்க்காமலே சொல்லுவேன், ஹேசல்வுட் வரவே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வர மாட்டாரு. அவருக்கு இன்ஜரி பிளஸ் வந்து WTC இருக்குது. அது இல்லாம பார்த்தா லிவிங்ஸ்டன் அவர் போய் நாய்க்குட்டியோட போட்டோ எல்லாம் போட்டாரு, அவர் கண்டிப்பா வர மாட்டாரு, வந்தாலும் அவர் தேவை கிடையாது. பார்த்தா படிக்கலுக்கு வந்து இன்ஜரி, அவருக்கு பதிலா வந்து இன்ஜுரியா, ஆமா படிக்கலுக்கு இன்ஜரி, அவருக்கு பதிலா வந்து மயங்க அகர்வால் அவர் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜத் பத்திராருக்கு அவருக்கு இன்ஜரி, அவருக்கு பதிலா வந்து ஜிதேஷ் சர்மா வந்து கேப்டனா இருக்க போறாரு LSG மேட்ச் கூட அப்படின்னு சொன்னாங்க. BCCI பரோடா கேப்டனா கூட கேப்டனா போட்டுருக்கலாமே. யார் அது? பரோடா கேப்டன் யாரு? பரோடா யாரு பவுலிங் போன மேட்ச்லயே தெரிஞ்சிருக்கும் உங்க பவுலிங் லட்சணம் என்னன்னு. அதுவும் ஹேசல்வுட் இல்லாம கீழ வந்து மயங்க அகர்வால், நம்பர் 4ல வந்து ரஜத் பத்திராரு, அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஸ்வஸ்திக் ஷிகாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு டொமஸ்டிக்ல பயங்கரமா வந்து ஆடி இருக்கான், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பயங்கரமா பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க.